இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Hallelujah. இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. பைண்ட் அண்ட் காஸ்ட் எல்லா சுத்தாவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும், சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. இன்னைக்கு 1 அரசர்கள் 22வது அதிகாரத்துல தான் இருக்கும். எப்படி நேத்திக்கு ஜோசபாத் பத்தி எப்படி ஒரு நல்ல ஆண்டவரோட நாடி சென்றதுனால அவரோட கடவுளின் பாதுகாப்பை அவர் வாழ்க்கையில அனுபவித்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனாலும் மூன்று விதமான வழியில 3 வழிகள் அவரு சில ஒரு சாத்தானோட அவரு ஒரு ஒப்பந்தங்கள், காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி அவரு பாவத்தோட அவர் அனுமதிச்சார் அவர் வாழ்க்கையில அப்படின்றத நம்ம சிந்திப்போம். முதல் விதமாக எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 குறிப்பீடு 18வது அதிகாரத்துல 1வது வசனத்துல அவருதான் ஆகாபும் ஜெசபேலோட மகளோட அவரு பையனை அவரோட உறவு வைத்திருந்திருக்கிறார். அவர் ஒரு கல்யாணம் வந்திருக்கு. ஆகாபோட பிள்ளையோட ஒரு கல்யாணம் அவர் மகன் அவர் ஆகாபும் ஜெசபேலோட மகளை கல்யாணம் பண்ணிருக்கிறார். அது செய்ததுனால அடுத்த ஒரு காம்ப்ரமைஸ், அடுத்த அவரு பாவத்தோட செய்கின்ற ஒரு ஒப்பந்தங்கள், போருக்காக அவரு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவரு போகிறார். 2 குறிப்பீடு 18வது அதிகாரத்துல 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிக்கிறீங்களா? யோசபாத்து மிகுந்த செல்வம் புகழும் பெற்றிருந்தார். திருமணத்தின் வழியாக ஆகாபுடன் உறவுமுறை கொண்டார். சில ஆண்டுகளுக்கு பின் ஆகாபை சந்திக்க அவர் சமாரியா சென்றார். மிகுதியான ஆடு மாடுகளை அடித்து அவருக்கும் அவர் ஆட்களுக்கும் விருந்தளித்த ஆகாபு ராமோத்து கிளையாதிற்கு எதிராக கிளர்ச்சி செய்யுமாறு அவரை தூண்டினான். ஆமீன். ஆமீன். சோ இந்த மாதிரி நம்ம பாவத்துக்கு ஏதுவான மனிதர்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்போது இந்த மாதிரி சில தூண்டுதல்கள் வரும் அப்படின்றத ஜெகோஷபாத் அதை பத்தி யோசிக்கல. கடவுளுக்கு இது குறித்தமான ஒரு உறவா அப்படின்னு சொல்லி அவரு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால வர விளைவை நம்ம இங்க பாக்குறோம். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேதனைக்குள்ள ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார். ஆகாபோட ஒரு தவறான ஒரு தூண்டுதல். ஆனாலும் அவரோட உள்ள இருக்கின்ற ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் தான் அந்த வெற்றியை தர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால ஆண்டவர் வார்த்தையை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் இஸ்ரேல் ராஜா கிட்ட. 4வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவரு அந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். 2 குறிப்பீடு 18:4 வாசிக்கிறீங்களா? யோசபாத்து இஸ்ரேல் அரசனை நோக்கி, ஆண்டவரின் வாக்கு எதுவென இன்று நீர் கேட்டறிய வேண்டுகிறேன் என்றார். ஆமீன். ஆமீன். அந்த கேட்டு தெரிஞ்சு அவர் செய்யணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஆனா அது எந்த விதத்துல நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஆழமா தியானிப்போம். 3 வருடங்களுக்கு அப்புறம் பென் ஹதாத் அப்படின்ற ஒரு அரசர், சிரியா நாட்டு அரசர் இந்த ராமோத் கிலியத்தை நான் திருப்பி தருவேன்னு சொன்னதை அவர் செய்யல. அதனாலதான் இப்ப இந்த போருக்காக ரெடியா இந்த தீர்க்கதரிசி எல்லார்கிட்டையும் கேட்கறாங்க. எல்லாருமே உங்களுக்கு உறுதியா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, வேற ஏதாவது வேற யாருக்கிட்டையாவது வேற யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஏன்னா அவருக்குள்ள ஆவியானவர் எப்பவுமே நமக்குள்ள அவர் பேசிட்டு இருக்கிறார். உள்ள ஜெகோஷபாத்துக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கு. இதுல ஏதோ இந்த தீர்க்க எல்லாருமே ஒரே விதமா சொல்லும் போது அப்ப அதுல கூட சாத்தானால செயல்பட முடியும். எல்லாருமே ஒரே விதமாக சொல்றாங்களா இல்லையா அப்படின்றது கிடையாது.
உள்ள நம்ம ஆவியானவர் சொல்ற விஷயத்தோட வந்து ஒப்பிட்டு அவங்க சொல்றாங்களா அப்படின்றது தான் முக்கியம். அதை ஒப்பிட்டு சொல்ற வரைக்கும் வந்து அவர் காத்து நிற்கின்றார். ஜெகோஷபாத் இன்னொரு வேற யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா கேட்கறது இல்லையா அப்படின்னு. இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஆனா எனக்கு ஏற்றபடியான அவர் வந்து எப்பவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு. அது சரியா அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஆவியானவர் நமக்கு தெரியாது, எனக்கு எதிராக வந்து தீமையை மட்டும்தான் சொல்லுவா அப்படின்ட்டு. 6வது வசனம் 2 குறிப்பீடு 18 6 7 வாசிக்கிறீங்களா? ஆனால் யோசபாத்து, நாம் கேட்டறிவதற்கு இங்கே ஆண்டவரின் இறைவாக்கினர் யாரும் இல்லையா என்று கேட்க, அதற்கு ஆகாபு, ஆண்டவரின் வாக்கை கேட்டறிவதற்கு இம்லாவின் மகன் மீகாயா என்பவன் இருக்கிறான். ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன். ஏனெனில் எனக்கு சாதகமாய் அன்று பாதகமாகவே எப்பொழுதும் இறைவாக்கு உரைக்கிறான் என்றான். அதற்கு யோசபாத்து, அரசே, நீர் அவ்விதமாய் பேச வேண்டாம் என்றார். ஆமென். கடவுள் அவருக்கு எதிராக பேசுகின்றார், மனிதர் கிடையாது அப்படின்றத அவர் உணரவில்லை. அது உணர்வதற்கு கடவுள் வந்து அவருக்கு எதிராக பேசுகின்றார் அப்படின்றத உணர்றதுக்கு பதிலாக ஒரு மனிதரை குற்றம் கண்டுபிடித்தார். அதுல கடைசியில என்ன நடக்குது? பலவிதமான ஒரு பிரஷர் வழியா இன்னொருத்தர் மீகா அழைக்கிறார். மீகா வந்து முதல்ல வந்து எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு, ஆனா ஆண்டவர் நாமத்துல நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் நாமத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு பதிலை கொடுத்தார். 2 காட்சிகள். முதல் காட்சியில வந்து ஒரு ஆயன் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆயன் இல்லாத ஒரு நிலை வரும் அப்படின்னு சொல்லி முதல் காட்சி. அது நேரடியா ஆகாபு வந்து கொலை செய்யப்படுகின்றது பத்தி சொல்றது பதிலாக ஒரு சில காட்சிகள் இந்த மாதிரி தான் வரும். ஒரு காட்சியில இந்த மாதிரி ஆயன் இல்லாத ஒரு ஆடுகளாக இவங்க நிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருகிறது. அது வழியாகவே வந்து ஆகாபுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரு காட்சியில இன்னும் தெளிவாக, நுண்ணிப்பாக ஆன்மீக உலகத்தில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஒரு பொய் சொல்கின்ற ஆவி வந்திருக்கு, அதனாலதான் இவ்வளவு தீர்க்கதரிசிகள் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எல்லாருக்கும் வந்து ஒரே விதமான ஒரு வழி நடத்துதல் கடவுள்கிட்ட இருந்து வராது. யார் வந்து கடவுளுக்கு முழுமையாக முழு உள்ளத்தோட தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் முழு உள்ளத்தோட ஆண்டவரை நாடுகின்றவர்களுக்கு அது அவர்களுக்கு இந்த ஆண்டவரோட ஒரு ஒரு அந்த ஒரு சமூகத்துல நின்று எப்படி மிகா வந்து நின்றாரோ அவரோட வழிநடத்தல நிறைவாக கேட்க முடியும். எப்படி எரேமியா புத்தகத்துல 23வது அதிகாரத்துல 18வது வசனத்துல, ஜெரேமியா புத்தகத்துல 23வது அதிகாரத்துல 18வது வசனத்துல ஆண்டவரோட ஆண்டவரின் மன்றத்தில் நின்றவன் யார்? அவர் சொல்லை கண்டவன் அல்லது கேட்டவன் யார்? அவர் சொல்லுக்கு செவி கொடுத்து அதனை அறிவித்தவன் யார்? ஆமேன். ஆமேன். அவரோட சந்நிதியிலிருந்து நம்ம அந்த சொல்லை கேட்டு நம்ம புரிஞ்சுட்டு அதை சொல்லணும். மீகா அந்த மாதிரி ஆண்டவரோட வார்த்தையை சொல்லை கேட்டு அவர் சொன்னார். ஏலியா அந்த மாதிரி ஒரு நபராக இருந்தார். அதே வந்து 23வது வசனத்தை வந்து வாசிப்பாங்க. அதே வந்து 22 எரேமியா 23 22. ஆனால் அவர்கள் என் மன்றத்தில் நின்றிருந்தால் என் சொல்லை என் மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் தங்கள் தீய வழிகளையும் தீய செயல்களையும் விட்டு விலக செய்திருப்பார். ஆமேன். ஆமேன். ஆண்டவரோட வழி நடத்துதலை புரிந்து கொள்வதற்கு அவங்க ஆசை கிடையாது. ஆனா ஆகாபு இந்த இவ்வளவு விதமான தீர்க்க தரிசனம் வழியா அற்புதமான 2 விஷன்ஸ் வழியா ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனா அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலை அவருக்கு இல்லை, விசுவாசம் அவருக்கு இல்லை. அவர் வந்து அதனால வந்து அழிவுக்கு அவர் செல்கின்றார். நம்ம சில நேரத்துல யோசிக்கலாம், பொய் சொல்கின்ற ஆவி வந்து கடவுள் வந்து அவர் உண்மை வாய்ந்தவர். அவர் ஏன் வந்து பொய் சொல்கின்ற ஆவியை வந்து அவரை பயன்படுத்தணும்? நமக்கு சிந்திக்க
நம்ம சிந்தனை வர வாய்ப்பு உண்டு. ஏன் பொய் சொல்கின்ற ஆவியை வந்து கடவுள் பயன்படுத்துகின்றார் அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலையை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கல. சில நேரத்துல வந்து நம்ம மேலோட்டமா வாசிக்கும் போது நமக்கு அது தெளிவா புரியாது. கடவுள் வந்து ஆகாபு கிட்ட வந்து அவரு ஏன் இந்த விதத்தை வந்து அவரு செயல்பட்டார் அப்படின்னு சிந்திக்கும் போது, எதுக்காக இந்த பொய் சொல்கின்ற ஆவியை வந்தாங்க அங்க வந்து அந்த இடத்துல அது அந்த ஆவி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சாத்தான் வந்து யோபோட எப்படி போரிட்டாரோ பெரிய வித்தியாசம் தான் கிடையாது. எப்படி யூதாச வந்து சாத்தான் வந்து நம்ம எவ்வளவுக்கு சாத்தான நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறோமோ, ஏன்னா ஆகாபு அந்த அளவுக்கு ஒரு பொய் சொல்கின்ற சூழ்ச்சி வாய்ந்த மனிதனாக இருந்தார். ஜெகோஷாபாத் கிட்ட வந்து கூட அவர் வந்து ஒரு தூண்டுதல், அவர் என்ன சொல்லலாம், பொய் சொல்லி தூண்டுதல் கொடுத்து வந்து அந்த ஒரு விஷயத்தை சாதிக்கின்ற மனிதனாக இருந்தார். அதனாலதான் திருப்பாடல் முக்கியமான ஒரு விஷயம். திருப்பாடல் 18:26 தூய்மையான மனிதர்கள்கிட்ட அவர் தூய்மையா வந்து நம்ம கிட்ட வந்து வருவார். நம்ம தூய்மையில சூழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக இருக்கும்போது அவரும் நம்ம வாழ்க்கையில சூழ்ச்சியை அனுமதிப்பார். திருப்பாடல் 18:26 வாசிக்கிறீங்களா? தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். ஆமீன். ஆமீன். தூயோருக்கு அவர் தூயவராகவும் வஞ்சகம் செய்கின்றவர்களாகவும் அவரே காட்டுவார். அந்த வஞ்சகம் செய்கின்ற ஆவிக்கு நம்ம அனுமதி கொடுக்கிறோம். நம்ம வஞ்சகம் செய்யும்போது, எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தார். அவர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, பல பேர் என்னை ஏமாத்துகின்றார்கள், ஏன் அப்படின்னு. நான் வந்து எனக்கு அந்த ஞானத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு கேட்டபோது ஆண்டவர் வெளிப்படுத்துற ஒரு விஷயம் தான். அவரு வந்து சில பேரை வந்து ஏமாற்றி கொண்டிருந்தார். நம்ம விதைப்பதே நம்ம வாழ்க்கையில அறுவடை செய்வோம் அப்படின்றத அவர் மறந்துட்டார். யாரை ஏமாத்தா அவரோட அப்பா அம்மாவையும் வந்து அவர் ஏமாத்தி கொண்டிருந்தார். அதனால அந்த ஏமாற்றத்தின் ஆவி மற்றவர்கள் வழியாக இவர் வாழ்க்கையில வருகின்றார். அது புரிஞ்சுக்காம அவர் செயல்பட்டு இருக்கார். அவர் கடவுளுக்கு எதிராக அவர் போர்கிட்டு ஆகாபு கடவுளுக்கு எதிராக நம்ம பொய் சொல்கின்றவரும் மனிதர்கள் மட்டும் இல்ல, கடவுளின் சாயல்ல படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக நம்ம அதை போய் சொல்றோம் அப்படின்றத அவர் மறந்துடும். நம்ம மறக்கும்போது நடக்கின்ற ஒரு விஷயம் இதெல்லாம். ஆனா கடைசியில ஆண்டவர் கடைசியில பொய் சொல்றதுக்கு பதிலா கடைசியில ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆகாவுக்கு. ஆனா அதை விசுவசிப்பதற்கு பதிலாக, ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவரோட மரணத்துக்கு அவரே வந்து செல்கின்றார். ஆனா ஜெகோஷாபாத்தோட அந்த ஆகாவோட ஒத்துழைப்புனால வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வினை, அதோட பிரச்சனை என்னன்னா அவரோட உயிர் அதனால அது போயிருக்கும். அவரு தான் வந்து இஸ்ரேலன் ராஜாவை நினைச்சிட்டு அவரை கொலை பண்றதுக்காக வராரு. ஆனா கடவுளோட கிருபையால மட்டும் அவர் வந்து இரக்கம் வாய்ந்தவர். அவரோட இரக்கத்தால மட்டும்தான் வந்து அவர் தப்பிச்சார். 2 குறிப்பீடு 18ஆவது அதிகாரத்துல அந்த போர் நடக்கும் நேரத்தில் 1 அரசர்கள் 22ல தெளிவா போடல. ஆனா 2 குறிப்பீடு 18ல பாத்தீங்கன்னா 29 30வது 30 இல்ல 29ல இருந்து 31 வரைக்கும் வாசிப்பாங்க. எப்படி ஆண்டவர் அவரை காப்பாற்றுகின்றார் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இஸ்ரேலின் அரசன் நான் மார்மேடத்தில் போருக்கு செல்வேன், நீரோ உம் அரச உடைகளை அணிந்து வாரும் என்று சொல்லிவிட்டு மார்மேடத்தில் போருக்கு சென்றான். சிரியா மன்னன் தன் தேர்ப்படை தலைவர்களை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் போர் புரியாமல் இஸ்ரேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரேலின் அரசன் என்று அவனோடு போரிடும்படி அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட அவரும் அவருக்கு துணையாக வந்து எதிரிகள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். ஆமென். இங்கேயும் வந்து ஆகாபு சூழ்ச்சி தான் பயன்படுத்திக்கிறார். ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு போனா நம்ம பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி இல்லை. ஆண்டவரோட கரத்தில் கீழ்ப்பணிந்த ஜெகோஷபாத்தை வந்து ஆண்டவர் காப்பாத்துகின்றார்.
பொய் வேஷம்லாம் அவரு போட்டுட்டு போல. ஆகாபு பொய் வேஷம் போட்டு போறான், நானும் பொய் வேஷம் போட்டு போலான்னு நினைக்கல. கடவுள் மேல நம்பிக்கை வைத்து போன மனிதனாக இருக்கிறார் ஜெகோஷபா. ஆண்டவர் அவரை காப்பாற்றுகின்றார். ஆனா பொய் வேஷத்தை போட்டு ஆண்டவரின் பிரசன்னம், ஆண்டவர் உண்மை வாய்ந்தவர், உண்மையை போல அவர் செயல்பட்டிருந்தாருன்னா அவரோட பிரசன்னம் ஆண்டவர் ஆகாபு கிட்ட எடுத்திருக்க மாட்டார். அந்த பொய் சொல்கின்ற ஆவி அவர் வாழ்க்கையில வந்துட்டார். அவர் சூழ்ச்சிக்கு ஏற்றபடியாக அவர் தண்டனை அவர் பெறவும் செய்கின்றார். இருள் வரும்போது ஒளிக்கு அங்க இடமே இல்லை. இருள் வருகின்ற போது சாத்தானுக்கு நம்ம செவி சாய்க்கும் போது அங்க ஒளிக்கு இடமே இல்லை. அதான் ஆகாபின் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவரோட சூழ்நிலை அவ்வளவு மோசமா ஆனது. அதனால ஜெகோஷபாத்தோட மிகப்பெரிய இங்க ஆண்டவர் அற்புதமா அவரை காப்பாற்றுகின்றார். அதுல ஆண்டவர் பெரிய அவரோட கருணை இரக்கத்தின் வெளிப்படுது. ஆனா ஜெகோஷபாத்தோட இருக்கிறதுல மேலான ஒரு வெற்றி கடவுள் கொடுத்தது 2 குறிப்பீடு 20வது அதிகாரத்துல 10வது வசனத்துல பார்க்கலாம். அப்படியே அவர் தாழ்ச்சி இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலைநாட்டவரும் எங்களுக்கு எதிராக வருகிறார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரேலர் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை. எனவே இஸ்ரேல் அவர்களை அழிக்காது விலகி சென்றனர். ஆமேன். ஆமேன். அவர் அவரே தாழ்ச்சி, அவரே அவர் தாழ்த்தி அவர் கடவுளுக்கு முன்னாடி முழு சமூகம் எல்லாருமே அந்த ஃபாஸ்டிங்கோட ஜெபத்துல இருக்கும்போது அவர் ஆண்டவரோட வார்த்தை உடன்படிக்கை ஆபிரகாமோடையும் சரி சோலமனோட அந்த ஒரு உடன்படிக்கையை அவர் நினைவுபடுத்தி அவர் ஜெபிக்கின்றார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 15வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நீங்க உறுதியாக ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அவரு முழுமையாக ஒரு நம்பிக்கைக்கு அவர் வருகின்றார். நிறைவான ஒரு நம்பிக்கைக்கு அவர் வரும்போதுதான் அவர் அந்த வெற்றியை பார்க்கிறார். எவ்வளவு போர் வீரர்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் அவர் பார்க்கல. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா அதான் அவர் யோசிக்கிறார். 2 குறிப்பீடு 20வது அதிகாரத்துல 14ல இருந்து 16 இல்ல 17 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியேலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது. அவர் ஆசாப்பின் குலத்தில் உதித்த ஒரு லேவியர். இவர் மக்தனியா, எயியேல், பெனாயா ஆகியோரின் வழிவந்த சக்கரியாவின் புதல்வர். யாகசியேல் மக்களை நோக்கி, யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசபாத்து, கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே: இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலைகுலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள். அவர்கள் சீஸ் மலைசரின் வழியாக வருவார்கள். நீங்கள் போய் எருசலேம் வால் இல்லத்திற்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கின் எல்லையில் அவர்களை சந்திப்பீர்கள். அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் அவர்களோட இருப்பார். அதுல முழுமையான நம்பிக்கையை வச்சு அவர் எந்த விதத்துல அவர் செய்கின்றாருன்னு பாருங்க. அது துதிகளை பாடுவதற்கான சில மக்களை அதுக்கு முன்னாடி துதிகளை பாடிக்கொண்டு ஆண்டவரை துதித்து அவர் ஆராதித்து ஆராதனையோடு அவர் செய்கின்றார். அந்த ஆராதனையோடு அவர் செல்லும் போது, ஏன்னா நல்லா கவனிக்கணும், ஜெகோஷபாத் வெற்றி இன்னும் ஆகல. அவ்வளவு திரளான மக்களோட போர் வீரர்களோட வராங்க. அவர் ஒரே ஒரு விஷயம், விசுவாசம், ஜபம், ஆண்டவர் மேல ஆண்டவர் துதித்து அவர் ஆண்டவரோட அந்த சூழ்நிலைக்கு அவர் செல்கின்றார். போருக்காக செல்கின்றார். அவரு பல இடத்துல அவரு ஆண்டவர் காட்டுகின்ற பாதையை விட்டு அவர் விலகி சென்றிருந்தாலும் அவர் விசுவாசத்தை எந்த நிலையில் எந்த சூழ்நிலையும் கைவிடவில்லை. விசுவாசத்தை திடப்படுத்துவதற்கான ஆண்டவர் சில சூழ்நிலையை அனுமதிப்பார் அப்படின்றத அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவரே போரிடுவாரா, நான் காத்து நிற்க தயாரா இருக்கின்றேன். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்துல
இந்த விசுவாசத்தின் ஒரு விசுவாசம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக அங்க எப்படி இயேசு ஆண்டவர் வாழ்க்கையில மார்த்தா, மரியா, லாசரோட வாழ்க்கையில நடக்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம தியானிப்போம். அவங்க 3 பேரும் யாரு? லாசர் வந்து உடம்பு சரியில்லாத இருக்கும்போது இயேசு ஆண்டவர் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை, ஆண்டவரே நீங்க நேசிக்கின்ற லாசர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க, வந்து குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு மட்டும் பாருங்க. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம ஒரு வாசிப்போம். நல்லா நுண்ணிப்பா பெத்தனியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்று இருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயிற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கி இருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். ஆமீன். ஆமீன். இயேசு ஆண்டவர் இவங்க நேசிச்சதுனால என்ன செய்யறாரு? ஒரு கால தாமதம் இருக்கும். நம்மளை அவர் அன்பு செய்கின்றார்களோட அடையாளம் அது. உடனடியாக நம்ம விரும்பின விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே கிடைச்சதுனால அது நம்ம ஆண்டவர் நேசிக்கிறாருன்றது கிடையாது. பல நேரத்தில் நம்ம அந்த மாதிரிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் சிந்தனையும் நம்ம சிந்தனையும் வந்து வெவ்வேறான சிந்தனைகள், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம எதனால இந்த வந்து காலதாமதம்? ஆண்டவர் நம்ம விசுவாசம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரே சிந்தனை தான், வேற ஒண்ணும் கிடையாது. இதே இந்த அதிகாரத்தை இன்னும் நல்லா ஆழமா தியானித்து பல விதமான விஷயங்கள், ஆழமான விஷயங்கள் நீங்க பார்க்கலாம் 11வது அதிகாரத்துல. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, உங்க விசுவாசம் உங்க நலனுக்காக இது அப்படின்னு சொல்லி, நீங்க இது வந்து நீங்க விசுவாசத்துல ஆழப்படணும்ன்றதுக்காக. 14ம் 15ம் வாசிக்கிறீங்களா? லாசர் இறந்துட்டாரு. அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார். ஆமீன். ஆமீன். நம்ம நம்பணும்ன்றதுக்காக இதெல்லாம், வேற ஒண்ணும் கிடையாது. மார்த்தாலும் மரியாள்கிட்டயும் வந்து ஆண்டவர் போய் பேசுறாரு. அடுத்த வர விஷயம் என்ன? மார்த்தாலும் மரியாளுக்குமே ஆண்டவர் பேசுறாரு. மார்த்தா வந்து மரியாதை மாதிரி கிடையாது. மார்த்தா ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பெண்மணி. மரியாள் வந்து ரொம்ப இமோஷனலான ஒரு பெண்மணி. நமக்குள்ள நிறைய மரியாள்கள் இருக்கிறாங்க. மார்த்தாள் கொஞ்சம் பேர் மார்த்தாளா இருக்காங்க. மார்த்தா கிட்ட ஆண்டவர் வந்து பேசும்போதும் சரி, மரியாள்கிட்ட பேசும்போதும் சரி, ஆனா ஒரே வார்த்தை, ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் 2 பேருக்குமே. ஒரே ஒரு சிந்தனை தான் 2 பேருக்குமே. ஆண்டவரே, நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி. என் சகோதரர் இறந்திருக்க மாட்டார் அப்படின்னு 21வது வசனம் வாசிச்சு பாருங்க. மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். 32வது வசனம் அப்படி அதையும் வாசிப்போம். மரியாள் என்ன பண்றாங்க?
இயேசு இயேசு இருந்த இருந்த இடத்துக்கு மரியா இடத்திற்கு வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். ஆமென். ஆமீன். ஆனா காலடியில் விழுந்து மார்த்தா வந்து சொல்லும் போது பழி ஆண்டவரை வந்து பழி சொல்லல. மரியாள் வந்து ஆண்டவரை பழி சொல்றாங்க. நீங்க முன்னாடி வந்திருக்கணும், நீங்க வராதது வந்து நீங்க பெரிய குற்றம். அவர் குற்றச்சாட்டை எழுப்புகின்றார் இயேசு ஆண்டவருக்கு எதிராக. அந்த ஒரு இமோஷனலா வந்து அது காலில் விழுந்து சொல்றேன். இயேசு ஆண்டவர் சில நேரத்துல எதனால அழுதாங்கன்னு சொன்னா, லாசர் வந்து இறந்துட்டாரு, அதனாலதான் அந்த இமோஷனலா அழுகுறாரு. அதனால கிடையாது. ஒரு ஆள் கூட வந்து இயேசு ஆண்டவரால இந்த சூழ்நிலையில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தவறான ஒரு சிந்தனை எல்லார் மனதிலையும் இருந்தது அப்படின்றதுனால அவர் ஒரு தனிமையில இருக்கின்றார். கடவுளால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது, நம்ம விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கடவுளை நம்ம வந்து கேள்வி கேட்கணும். அப்பதான் வந்து ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு துக்கம் வர ஒரு சூழ்நிலையா அதுதான், வேற எதுவும் கிடையாது. எபிரேயர் திருமுகம் 11வது அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. எபிரேயர் திருமுகம் 11:6. விசுவாசம் இல்லாம ஆண்டவர் வந்து நம்மளால நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடிச் செல்வோர்க்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஆமீன். அதுக்கப்புறம் 40வது வசனத்திலிருந்து 42 வரைக்கும் வாசிங்க. எத்தனை வாட்டி விசுவாசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கார். நீங்க விசுவசிச்சா ஆண்டவரின் மகிமை உங்களால பார்க்க முடியும். விசுவாசிங்க. நீங்க விசுவாசிப்பதற்காக நான் இதை வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பல நேரத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த விசுவாசத்தை எவ்வளவு விசுவாசம் குறைவாத ஒரு மனிதர்களாக நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் தெளிவாக. வாசிக்கிறீங்களா? 40-43. இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். ஆமென். ஆமென். நம்ம வந்து சில கால தாமதங்கள் இருக்கும்போது, சில சூழ்நிலைகள் நல்லா நல்லா நடக்க மாட்டேங்குது, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு நம்ம வர்றதுக்காக ஆண்டவர் வந்து காத்து நிற்கிறார். நம்மளால அந்த நடக்காத சூழ்நிலைகளுக்காக நன்றி சொல்ல முடியுதா? அதான் ஆண்டவரோட கேள்வி. 2 குறிப்பீடு 20வது அதிகாரத்துல 3வது வசனம். ஜெகோசபாத் வந்து பயப்படுறாரு. இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்த உடனே பயம் வருது அவங்களுக்குள்ள. ஆனா அந்த பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விசுவாசம் இருக்கின்ற நபர் வந்து ஆண்டவரை நாடுவதற்கு அவரு ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணி அவரு ஜெபத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆண்டவர் வார்த்தையில இந்த மாதிரி போட்டிருக்கா, ஆண்டவர் வந்து சொல்றாரா, செய்வார் அவரு. எவ்வளவு பெரிய திரளான மக்கள் வந்துட்டோம், ஆண்டவர் வந்து என்னை காப்பாற்றுவார். அந்த அளவுக்கு வந்து ஆண்டவரோட பாதுகாப்பை அனுபவிச்சிருக்கிறார் அவர் வாழ்க்கையில. அதனாலயும் அதுவும் ஒரு விஷயம் தான். 2 குறிப்பீடு 20-3 வாசிங்களா? அப்பொழுது யோசபாத்து அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். நம்ம பயத்துக்கு இடம் கொடுக்காம, இந்த அச்சத்திற்கு இடம் கொடுக்காம, நம்ம ஆண்டவர் மேல விசுவாசத்திற்கு மட்டும் நம்ம வந்து இடம் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படணும். ஆண்டவரே என் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்தும் ஆண்டவர். என் வழியாகவும் நீங்க அற்புதங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்துக்கு வரணும். ஒருத்தர் விடாம எல்லா அசுத்தங்களும் நம்ம வந்து ஜெபிச்சா போகிறது அளவுக்கு நம்ம விசுவாசத்துக்கு வரணும். வல்லமையான விஷயங்கள் ஆண்டவர் நமக்குள்ள நம்ம வழியாக ஒவ்வொருத்தர் வழியாகவும் செய்வதற்கு ஆண்டவர் ஆசைப்படுறார். நீங்க விசுவசிக்க தயாரா? சில காலதாமதங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா? ஆண்டவருக்காக காற்று நிற்பதற்காக நம்ம தயாரா? அதான் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்க கேள்வி தான். ஆண்டவரே உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும், ஆண்டவரை தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாக்கும். விசுவாசம் ஆழமான விசுவாசம் உள்ள நபர்களாக உங்க பின்னாடி வர ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. சாத்தானின் சூழ்ச்சிக்கு அகப்படாமல்
சாத்தான சூழ்ச்சிக்கு அகப்படாமல், பொய்யுக்கு அடிமைப்படாமல், உண்மை வாய்ந்த மனிதர்களாக இருக்க எங்கள் ஆயத்தப்படுத்த சத்தியப்படுத்தும். ரத்தத்தால் எங்களுக்கு எங்களை தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாங்க. அனைத்து விதமான கட்டுகளும் உடைக்கப்படுத்தும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you.